தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் சூடுபிடித்த குமரெட்டியாபுரத்தில் முதல் நாளாக வந்து குரல் கொடுத்தவர் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன். போராடும் மக்களுக்கு பந்தல் அமைப்பதற்கு கூட அனுமதி தரவில்லை என்று எதிர்ப்பு குரல் கொடுத்தார். நான் உங்களுடனே இருப்பேன் என்றும் தெரிவித்தார். அதன் பிறகு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 13 பேர் இறந்தனர். அந்த சம்பவத்தின் போதும் முதல் நபராக வந்து ஆறுதல் சொல்லியதோடு நிவாரணமும் வழங்கிச் சென்றார் கமலஹாசன். ஸ்டெர்லைட் நிறுவனம் மூடப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர். அதோடு துப்பாக்கிச்சூடு பாதிப்பில் இருந்தும் மக்கள் மீளவில்லை. இந்நிலையில் லோக்சபா தேர்தல் வந்த நிலையில் இரு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களை வழிநடத்தியவர்களும் எந்த கட்சிக்கு ஆதரவு தருகிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து பேச முன்வந்தும் அவர்கள் மறுத்துவிட்டனர். ஆனால் கமலஹாசன் தூத்துக்குடிக்கு வந்தபோது துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த 17 வயது ஸ்னோலின் என்ற பெண்ணின் தாயார் வனிதாவை மேடையேற்றி பேச வைத்தார். அவரும் எங்கள் பாதிப்பிற்கு மத்திய மாநில அரசுகள் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்று தங்கள் வருத்தத்தை ஒரு வரியில் பதிவு செய்தார். மற்ற கட்சிகளால் முடியாததை கமலஹாசன் செய்துவிட்டதால் தூத்துக்குடியில் கமலஹாசனுக்கு ஆதரவு இருக்கிறதோ என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு செய்யும் ஆதரவு நிலைப்பாடு எனவும் அரசியல் தெரிந்தவர்கள் விவரமாக கூறுகின்றனர். கமலஹாசன் பேசும்போதும் தூத்துக்குடி என்றால் துப்பாக்கிச்சூடும் அரசு அராஜகமும் தான் நினைவுக்கு வருகிறது. நாட்டையும் மக்களையும் பிளவுபடுத்தும் சக்தி அகற்றப்பட வேண்டும் என்றார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.